அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலி கணக்கு நிற்கிறோம்னா நல்லூர் பக்கத்தில் நிற்கிறோம். நல்லூர்லேருந்து நாங்கள் கிட்டு பூங்கா தாண்டி விட கமநல திணைக்களம் இருக்கும். அங்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் ஒன்று நோம்பலான ஒரு போராட்டம் ஒன்று நடக்க போகுது. அதை பற்றி தான் பார்க்குறோம். என்னதுக்கான இந்த போராட்டம் நடக்குது, என்ன விஷயம் தான் இதை போய் நாங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து சொல்லியிருந்தவ வந்து ஒரு தரக்குறையான வார்த்தைகளை எல்லாம் பாவிச்சிருந்தவ, அதுக்கு வந்து திருப்ப பெற்றுக்கொள்ளணும், அதுக்குரிய உத்தியோகர் வந்து இடமாற்றப்படணும், அந்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லாட்டி வந்து தொடர்ந்து வந்து இந்த போராட்டம் தொடரும் எல்லாம் சொல்லியிருந்தவ. அதான் நீங்கள் பார்த்துக்கொள்ள போறீங்க. பார்த்துட்டு என்ன சொல்லிக்கொள்ளுங்க. யாரும் காலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ காலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாய திணைக்கிறது வந்து நாங்கள் அங்கே ஒரு போராட்டம் நடக்குது, அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதில் வந்து பாருங்கள், உத்தியோகத்தரிடம் மாற்றம் செய்யப்பட வேண்டுமாம். இலங்கை விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர் சங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நிறைய கோரிக்கைகள் வச்சு வந்து இது வந்து நடக்குது. உங்களுக்கு அப்படி தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா விவசாய திணைக்கள உத்தியோகத்தர் தான் செய்கிற மணிக்கு இந்த போராட்டம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு கமல அபிவிருத்தி திணைக்களம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் எங்கண்ட திணைக்கள தலைவர் மற்றும் உத்தியோகத்தர்களை தவறான வார்த்தைகளை பாவித்து கடிதம் எழுதிய இலங்கை விவசாய உற்பத்தி உதவியாளர் சங்கத்தின் எதிராக ஒரு பணிப்பயிர்க்கெடுப்பு போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 7ஆம் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஆணையாளர் நிலையத்துக்கு முகவரியிட்டு ஏனைய 5-6 திணைக்களங்களுக்கு பிரதியிட்டு யாழ் மாவட்ட திணைக்கள தலைவர் மற்றும் உத்தியோகத்தர்களை தவறான வார்த்தைகளை பாவித்து அவர்களுடைய வேலைகளை இன்சல்படுத்துகிற மாதிரியான ஒரு கடிதத்தை வரைந்திருந்த இலங்கை விவசாய உற்பத்தி உதவியாளர் சங்கத்தின் வரையப்பட்ட கடிதத்தை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்றும், அவ்வாறு வரையப்பட்ட கடிதத்தை பிழை என்று கூறி மன்னிப்பு கடிதம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து இந்த பணிப்பெற செய்ய. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இந்த சங்கத்திற்கு இலங்கை விவசாய சங்கத்துக்கு தேவையான பிழையான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தர்கள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும், நாங்கள் ஒரு விவசாய உற்பத்தி உதவியாளர் சங்கத்தால் வழங்கப்பட்ட கோரிக்கைகள் உண்மையாகவே சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு எங்களுடைய திணைக்களத்து தலைவரினால் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் உதவிகளும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் சலுகைகள் அவர்கள் கோரிய சகல விடயங்களும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு கடிதத்தை தவறான முறையில் வாட்ஸ்அப் பிரிவுகளை பாவித்து வளர்ந்திருந்தது வந்து எங்களுக்கு கவலைக்குரிய விடயமாகவும் கண்டிக்கத்தக்க வேண்டியதாக இருந்ததால் இன்று இந்த விடயம் தொடர்பாக எமது திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் 10 பேர் ஆணையாளர் நாயகத்துடன் ஒரு கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலுக்கு ஆதரவாக யாழ் மாவட்டத்தில் அனைவரும் தமிழக திணைக்களத்தில் கூடி இந்த பணிப்பணிக்கு இருந்தது. அந்த வகையில் வேறு இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக சரியான முறையில் பரிசீலிக்கப்பட்டு தீர்க்கப்படாத சந்தர்ப்பத்தில் நமது இந்த பணிவு தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து எங்கண்ட திணைக்கள தலைவர்களால் உரிய முறையில் சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களின் கோரிக்கையான விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்கள் பிரிவு வந்து எங்களுக்கு 189 பிரிவுகள் காணப்படுகின்றது. ஆனால் இங்கே 9 உத்தியோகத்தர்கள் மட்டுமே கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உத்தியோகத்தர் தன்னால் ஒன்றுக்கு மேற்பட்டது 2
பிரிவுகளை மட்டுமே தங்களால் பார்வையிட முடியும் அல்லது தங்கள் வேலை செய்ய முடியும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களால் அந்த 9 பேராலும் ஆகக்கூடியது 18 இடங்கள் மட்டுமே பார்வையிட முடியும். அந்த வகையில் 171 டிவிஷன் பார்வையிடப்படாமல் காணப்படலாம். ஆனால் இவ்வளவு காலமும் இந்த டிவிஷன்களை எங்கள்கிட்ட அபிவிருத்தி உத்தியோகர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு தங்களால் விவசாய உதவியாளர் தொடர்ந்து தங்களுக்கு கிளைம் வேணும் அல்லது ஆக்டிங் அலவுன்ஸ் வேணும் ரூம் அப்படியான விஷயங்களை தராட்டி தாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைச்சா இவ்வளவு காலமும் எந்த ஒரு கொடுப்பனவும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகர்களும் தாங்களும் தங்களுக்கான ஒரு கிளைமையும் இப்போ ஆக்டிங் லைன் ட்ராவலிங் லைன் போன்றவற்றை கோரிக்கை முன்வைத்து தங்களால் வேலை செய்ய முடியாது என்று அறிவித்து அந்த வகையில் இவர்களுக்கு உரிய கோரிக்கைகளுக்கு சாதகமாக பறித்து கொண்டும் அதே வேளை எங்களுக்கு 180 வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. அதுகள் ஃபில் பண்ணப்படும் பட்சத்தில் 365 ஜிஎன் டிவிஷன் எங்கள்ட விவசாயத்தை பயன்படுத்துகிறது. ஒரு ஆளுக்கு 2 ஆக குறைஞ்சது 90 உத்தியோகர்கள் நியமிக்கப்படும் பட்சத்தில் இந்த விடயங்களை சாதகமாக பரிசீலித்து செய்ய முடியும். இவ்வளவு காலமும் திறமையாக வேலை செய்திருந்த இந்த சந்தர்ப்பத்தில் அபிவிருத்தி உத்தியோகர்களும் இந்த பயிர்கரிப்புக்கு முன்னோடிகளை என்றால் தாங்களாலேயும் கிளைம் இல்லாமலோ அல்லது ஆக்டிங் அலவுன்ஸ் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை பார்வையிட முடியாது என்று. எனவே அவ்வாறு செய்யும் பட்சத்தில் மாவட்டத்தின் விவசாய எங்கள் திணைக்களத்தின் வேலைகள் முற்றாக பாதிப்படையும். எனவே இந்த கோரிக்கைகளுக்கு சாதகமான பிரச்சனைகளை செய்வதற்கு ஆக குறைந்தது 90 விவசாய உற்பத்தி உதவியாளர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். என்ன சம்பந்தமான கடிதம் தவறான உதவி ஆணையாளருக்கு தாங்கள் 3 டிவிஷனை பார்க்க முடியாத என்றும் 2 பெர்மனண்டாக அதாவது பெர்மனன்ட் ஆக்டிங் கவரப் 3 டிவிஷனில் பார்க்க முடியாது என்றும் தாங்கள் பெர்மனன்ட் ஆக்டிங் மட்டுமே பார்ப்பதாகவும் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதற்கு உதவி ஆணையாளர் தனக்கு இருந்த பிரச்சனைகளை இந்த டெவலப்மெண்ட் விசேஷத்துக்கு இன்னொரு டிவிஷன் கொடுக்கிறது, அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை தங்களுடைய சங்கடிப்பாக முன்வைக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் அவர்களுக்கு கிளைம் வழங்குறது ஆக்டிங்லாம் வழங்குறது தொடர்பாகவும் தங்களால் இருக்கிறதால் இப்படி வழங்க முடியாது என்று ஆணையாளர் நாயகத்துக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள். அந்த ஆணையாளர் நாயகத்தால் வழங்கப்பட்ட கடிதத்தை இவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கோரிக்கை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைக்கு சாதகமான பதிலை இன்னும் ஆணையாளர் கிடைக்கப்பெறாமையால் உதவி ஆணையாளர் அந்த செய்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தவறானதாகவும் வார்த்தைகள் சொல்ல முடியாத வார்த்தைகளை பாவிச்சுக்கிறதால அந்த மிகவும் தரம் குறைந்த வார்த்தைகளை பாவிச்சுக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை விக்ரோவனாக தான் எங்கள்கிட்ட கோரி பெண் உத்தியோகத்தர் 2 திணைக்களத்தோட பெண் உத்தியோகத்தர் அவரே அந்த வார்த்தை பிரிவங்கள் யாருக்கு பரிபாலனம் செய்ய எனக்கு பொறுப்பு இல்லை அப்படியான சில வார்த்தைகளை பாவிச்சுக்கிறார். அந்த விடயம் தொடர்பாக ஆணையாளர் நாயகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி எங்களுக்கு ஆர்டிக்கல் பாருங்கள். அது கமநல அபிவிருத்தி திணைக்களம் யாழ்ப்பாணம். இதுக்கு முன்னால் தான் நடக்குது. நல்ல விபத்தில் இந்த திணைக்களம் இருக்குது. அதாவது இன்றைக்கி வேலையை நிறுத்தி ஒரு போராட்டம் மாதிரி செய்கிறோம். இன்றைக்கி வழங்கப்பட்ட ஒரு கடிதம் ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் இருந்தால் தான் அவ தெரிவிச்சிருந்தவ. அது பின்ன கருத்துக்களை அவ சொல்லியிருந்தவ. நீங்களும் தொடர்ந்து காணொலியில் பார்த்துருப்பீங்கள். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிக்கொள்ளுங்கள். நம்மளாக ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடந்திருந்தது. உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு தான் இந்த காணொலி எடுத்திருந்தேன் நான். ஓகே, இப்படி நாங்கள் இதோட இந்த காலையை ரிவ்யூ சொல்ல நினைக்கிறேன். இந்த காலையை பார்த்துட்டு நீங்களும் என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.